சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். நேற்று நிஃப்டி வீடியோ கரெக்டாக இது இருக்கா, வாய்ஸ் கிளியராக இல்லைனா ரேஞ்சு பார்த்துருக்குங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வீடியோ பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 58,473 இருக்குது மார்க்கெட், ஓகேங்களா? இப்போது ட்ரேட் ஆகுது. நம்ம டிசம்பர் மந்த்தே பார்த்தோம் ஆக்சுவலாக, ஜானு. இப்போ 3 கேண்டில் பை ட்ரெண்டில் இருக்குது. ட்ரெண்டு என்ன இருக்குது, ரிவர்ஸில் இருக்குது. அடுத்த கேண்டில் செல் ட்ரெண்டு தான் வரும்ன்றது நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட் மந்த்தே பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கான இன்டிமேஷன்ன்றது கொடுத்துரும். அதாவது மார்க்கெட் என்ன இருக்குது, இங்கேருந்து நமக்கு பையில் இருக்குது, ஹையர் ஹை வந்துருச்சு. ஹையர் ஹையில் ஒரு கேண்டில் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டு, அதாவது மந்த்லியில். அப்போ நெக்ஸ்ட் மந்த்து என்ன வரும், செல் ட்ரெண்ட் வரும்னு லாஸ்ட் மந்த்தே பார்த்துருந்தோம். இங்கே ப்ரீவியஸாக இருக்குது பாருங்கள். ப்ரீவியஸாக வந்து பை ட்ரெண்டில் வந்த மார்க்கெட்டு ஒரு சின்ன கரெக்ஷன். இது வந்து ப்ரைமரி ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். பை ட்ரெண்டு நல்லா போயிட்டுருக்கிறதுல ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரும், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரும். ஸோ இந்த கரெக்ஷன் இருக்கும். ப்ரஷ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹையில் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்லேயே மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடத்துல சின்ன ஒரு கரெக்ஷன் ஸ்பேஸ் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? கன்யூஸாக பை ட்ரெண்டில் இங்கே நமக்கு என்ன கரெக்ஷன் வந்திருக்கா, எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக, ப்ரைஸ் ரேஞ்சு $2,000, ஓகேங்களா? இந்த 1 மந்தில் மட்டும் 3% மார்க்கெட் டவுன், 2,100 பாயிண்ட்டு கொடுத்துருக்கு. எவ்வளோ நாள்லனா வீக்லி சார்ட்டு. ஸோ லாஸ்ட்டு 1 மந்த்து, ஓகேங்களா? உங்களுக்கு லாஸ்ட்டு 3 வீக்ஸில். அப்போது நீங்கள் ஓவரால் என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறப்போ அதுக்கான ப்ராஃபிட் ரேஞ்சுன்றது 3 வீக்ஸ்லன்ற ஓவரால் ட்ரெண்டு பார்த்துருப்போம். ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே பண்ணுறது தான், ஸ்டாப் லாஸஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். அதுக்கான டைம் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே 2,000 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக 2,000 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ இருக்கும் பேங்க் நிஃப்டியில் 2,000 பாயிண்ட்ஸ் நியர் டவுன் ட்ரெண்டுன்னு இருக்கும் உங்களுக்கு 3 வீக்ஸ். நியர் இன்னையோட மார்க்கெட் க்ளோசிங்க்கு 2,000 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு ஆக்சுவலாக டார்கெட் 3 வீக்ஸில். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிக்கிங்க. அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக என்ட்ரி எடுக்கிறப்போ உங்களுக்கு 2,000 பாயிண்ட்டுன்றது சும்மா இல்லை, நல்ல ப்ராஃபிட் புக்கிங். ஆக்சுவலாக இது எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதாவது ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் புக்கிங் இருந்தால் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி உங்களுக்கு இந்த ஓவரால் வியூ இப்போது ப்ரீவியஸாக நடந்ததை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் கம்மிங் வீக்ஸில் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம், ஓகேங்களா? வீக்லி சார்ட்டு மந்த்லி ஹையர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு அது பிரேக் அவுட் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன், ஓகேவா? இந்த ரேஞ்ச் இந்த லோ, ஓகேங்களா?
நமக்கு ஓவரால் 25ல் இருக்குது. 24,619 ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. அதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வரும். இல்லை அப்படின்னா இந்த லோ டு இந்த ஹை ஸ்கொயர் ரூட் இது பண்ணிக்கோங்க, ரீடெஸ்ட்மெண்ட். .618 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 25,085 ஓகேங்களா. நாளைக்கு சின்ன ஒரு பை ட்ரெண்ட் வரலாம் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கலை, 25,885 பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், மறுபடியும் நமக்கு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை இந்த ஆல்ரெடி பிரேக் அவுட் நினைக்கிறேன், கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகலாம். க்ளோசிங் தானே இன்றைக்கி நமக்கு ஃப்ரைடே ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஃப்ரைடே நேற்று மண்டே வந்து கேப் அப் ஆகி கூட ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மேபி 25,085 வந்து பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும்னா பை ட்ரெண்டில் இருக்கும். இது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்து வந்து 25,745, 24,619 இந்த 3 ரேஞ்ச் வரதுக்கான சான்சஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒரு லோ, அடுத்த லோ, அதுக்கு அடுத்த லோ, ஒன்று பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவலில் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இதெல்லாமே நான் டெலீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக டெலீட் பண்ணிட்டேன். இல்லை நமக்கு ஓவரால் வந்து மார்க்கெட் உங்களுக்கு ட்ரெண்டு நமக்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஃபிப்பு சூஸ் பண்ணிக்கோங்க. லோ டு ஹை, ஓகே. லோ இந்த ஹை, $23,000, $24,000 ஓகேங்களா. இந்த லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த 24,584 அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,031, அதையும் பிரேக் ஆச்சுன்னா 23,479 ஓகேங்களா. ஸோ நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ கம்மிங் வீக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. இது லாங் டைம் ஃப்ரேம், ஓகேங்களா. லோ டைம் ஃப்ரேம் பார்த்தோம், லாங் டைம் ஃப்ரேம் பார்த்தோம். லோ ஹையை வந்து மறக்காமல் என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லெவலை வந்து மறக்காமல் நோட் பண்ணிட்டு அதை கரெக்டாக ப்ராப்பராக ட்ரேடிங் அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிங்க.